கிறிஸ்மஸ், பொங்கல், நியூ இயர், February 14 சொல்லிட்டு வரிசையா ஃபெஸ்டிவலா தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபெஸ்டிவல்னாலே நம்மளோட beloved ones வந்து கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி தருவாங்க. அண்ட் கிஃப்ட்ஸ்லாம் நம்ம ரெகுலர் ஷாப்ல போய் வாங்காம நம்ம இன்னைக்கு வந்திருக்க பிளேஸ்ல வந்து ஃபுல்லா கஸ்டமைஸ்ட் ஒன்னா இருக்க போது. எனக்கு வந்து இப்போ நம்ம கிஃப்ட்ஸா கொடுக்க போறோம்னா என்னெல்லாம் கொடுக்கலாம், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்னா என்னெல்லாம் பண்ணலாம், அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்னா என்னெல்லாம் பண்றதுன்னு டீடைலா காட்டிடுங்க. நீங்க வெளியில ஏதாவது ஒரு கடைக்கு போய் பாக்குறீங்கன்னா அதே ஒரு 10 கல்ல அதே தாங்க இருக்க போகுது. ஆனா இங்க வாங்கல உங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பினா நீங்க மனசுல நினைக்கிறத உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். அவ்வளவுதான் பிரதர். சூப்பர். அப்ப நம்ம வந்து இப்போ கிஃப்ட்ஸ்லாம் என்ன கொடுக்கலாம்ன்றதை நீங்க அப்படியே காட்டிடுங்க பிரதர். இந்த மாதிரி அக்கார்லிக் கட்டிங்ஸ். சூப்பர். சோ அக்கார்லிக் கட்டிங்ஸ்லயே நம்ம 2-3 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஓகே, வித் ஸ்டாண்டர்ட் வருதுங்களா? ஆமா, வித் ஸ்டாண்டர்டோட வந்துரும். சோ இது வந்து நார்மல் ஸ்மால் சைஸ்ல இருந்து அவங்க கட் அவுட்க்கு ஏத்த மாதிரி கட்டிங்ஸோடயே வந்துரும். சைஸ் நீங்க எல்லாமே எந்த சைஸ் வேணாலும் பண்ணலாம். சோ இப்போ முருகன் வேல் வந்து ரீசன்ட்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க உங்க கார் டேஷ்போர்டு அல்லது உங்க ஒர்க் டெஸ்க் எல்லா இடத்துலயும் வச்சுக்கலாம். சோ முருகன் வேல் வந்து டிஃபரண்ட் சைஸ்ல அவைலபிளா இருக்கு. 2.5 இன்ச்ல இருந்து 4 இன்ச், 6 இன்ச் அந்த மாதிரி நிறைய சைஸஸ்ல இருக்கு. நிறைய கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. சோ பேசிக் வந்து 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைஸை பொறுத்து பிரைஸ் மாறும். நம்ம இன்ஸ்டாகிராம் அல்லது வாட்ஸ்அப் மூலமா யாராச்சும் என்னை கான்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணும்போது மிதன்ஸ் மைண்ட் செட் சேனல்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட். எல்லா எந்த ஐட்டம் ஆர்டர் பண்ணாலும் அது எவ்வளவு பிரைஸா இருந்தாலும் அதுல 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சோ गाइस மறக்காம மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம பிரதர் வந்து 5% டிஸ்கவுண்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு வந்து ரூல்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், அவங்களோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கணும். கரெக்ட்டா பிரதர்? ஸ்ட்ரிங் ஆர்ட். ஓகே, இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. அப்படியே காட்டிருங்க. இது என்ன மாதிரி கான்செப்ட், எதுல பண்றீங்க? இது ஃபுல்லாவே உள்ளன் நூல்ல. ஓகே, இங்க வந்து ஃபுல்லாவே ஆணி அடிச்சு நம்ம என்ன மாதிரி வேணாலும் கஸ்டமைஸா பண்ணிக்கலாம். சூப்பர் நைஸ். அப்படியே பாத்துங்க. ஒன்னு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 810. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து A4 சைஸ் 812. சோ இதுல நம்ம லோகோ போட்டு பண்ணிருக்கோம். ஃப்ரேம் கேலண்டர்ஸ் தீம்லயே நம்ம வந்து ஃப்ரேம்லெஸ்ஸா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணிட்டு இருக்கோம். வந்ததுல இருந்து நம்ம தலைவரோட போஸ்ட் வந்து கண்ணை ஊத்திட்டே இருக்கு. இதெல்லாம் போஸ்டர்ஸ்லாம் கூட போட்டீங்களா? சோ गाइस இப்ப கரண்ட் ட்ரெண்டிங் அண்ட் எப்பவுமே ட்ரெண்டிங். நான் ஒரு அணில்ன்றனால கண்டிப்பா அதை பத்தி புகழ்ந்து தான் பேசுவேன். நீங்க சொல்லுங்க பிரதர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன்ஸ் மைண்ட் செட். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபெஸ்டிவ் சீசன் வந்துருச்சு गाइस. கிறிஸ்மஸ், பொங்கல், நியூ இயர், February 14 சொல்லிட்டு வரிசையா ஃபெஸ்டிவலா தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபெஸ்டிவல்னாலே நம்மளோட beloved ones வந்து கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி தருவாங்க गाइस. அண்ட் கிஃப்ட்ஸ்லாம் நம்ம ரெகுலர் ஷாப்ல போய் வாங்காம நம்ம இன்னைக்கு வந்திருக்க பிளேஸ்ல வந்து ஃபுல்லா கஸ்டமைஸ்ட் ஒன்னா இருக்க போது. அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பிளேஸ் தான் இப்போ வந்திருக்கோம். உங்களுக்கு போட்டோ ரிலேட்டடான ஏதாவது ஒரு கிஃப்டா இருக்கட்டும், அது வந்து நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ற மாதிரி ஒரு இடமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் இல்ல ஹேண்ட்மேட் விஷயங்கள் நீங்க பண்ணி தரதாகட்டும். அண்ட் மெயினா உங்களோட ஹைலைட்டே ஒரே ஒரு திங் கஸ்டமைஸ் பண்ணா கூட இவங்க உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணி தருவாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. சோ வீடியோக்குள்ள போயிட்டு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, என்னெல்லாம் பிரைஸ் சேல் பண்ணாங்க டீடைலா கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ் गाइस, இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம டைரக்டா அந்த வீடியோல வந்து ஓனரோட ரிவ்யூஸே கேட்டலாம். அண்ட் மெயினா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து பண்றாங்க. அதனால தான் 2 பேருமே வந்து நிக்கிறாங்க. நீங்களே சொல்லிருங்க நம்மள்ட்ட என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இன்னொன்னு யூசுவலா வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட வாங்குறதுக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத அப்படியே நீங்க சொல்லிருங்க ப்ரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஷாப் நேம் வந்து AU கிஃப்ட்ஸ் அண்ட் டெக்கர்ஸ். நம்ம இந்த ஷாப்ல வந்து மெயினா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்க்காக டார்கெட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என் ஒய்ஃப் நிறைய ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இப்போ இன்னைக்கு ஓரளவு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ், ஃபோட்டோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், கேலண்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த டேபிள்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான். இது எல்லாமே நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அக்கார்லிக் கட்டிங்கா இருக்கட்டும், நேம் போர்ட்ஸா இருக்கட்டும், வேலட் கார்ட்ஸ், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், அப்புறம் இந்த முருகன் வேலு எல்லாமே பண்ணி தரீங்க. ஆமா, இப்போ நம்ம வீட்டுல நடக்கிற காதுகுத்து இல்ல வளகாப்பு ஃபங்க்ஷன் இல்ல வீட்டு கிரகப்பிரவேச ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இதுக்கும் நம்ம பல்க் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் பண்ணிருக்கோம். அதாவது பல்க் ஆர்டர்ஸ்மே நீங்க பண்ணுவீங்க. ஆமா, சேஃப் 100 500 அந்த மாதிரி கூட நீங்க பண்ணி தருவீங்க. எல்லா குவாண்டிட்டிலயும் பண்ணலாம். இல்ல சிங்கிள் பீஸா கேக்குறவங்களுக்கு சிங்கிள் பீஸாவும் பண்ணலாம். அந்த 100 குவாண்டிட்டி 200 குவாண்டிட்டி கேக்குறவங்களுக்கும் நம்ம வந்து அவங்க பேர் போட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டா இப்போ நம்ம ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோம். சோ அதுல வந்து அவங்களோட பேர் இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லார் வீட்லயும். சோ அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது பல்க் குவாண்டிட்டி பண்றவங்களுக்கு தான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்ல, சிங்கிள் குவாண்டிட்டி எடுக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி தந்துட்டு இருக்கோம். சோ गाइस பிரதர் என்ன சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட ரீட்டைலும் சரி ஹோல்சேலும் சரி 2 பேருக்குமே பாரபட்சம் பார்க்காம பெஸ்டான குவாலிட்டில பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அண்ட் முழுக்க ஃபுல்லாவே ஆன்லைன் ஆர்டர் गाइस. சோ பிரதரோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் டீடைலா போட்டுருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு எங்க இருக்கும் பட்சத்துல நீங்க கால் பண்ணி டைரக்டா எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டா நம்பர். அப்படி அதுவும் இல்லாம பிரதரோட இன்ஸ்டாகிராமே கீழே மென்ஷன் பண்ணிருப்பேன். அண்ட் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா நான் வந்து ஸ்பெஷலான ஆஃபர்ஸ்மே கேட்டு வாங்கி தரேன். மெயினா அவங்களோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிருக்கணும். அந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். நம்ம அப்படியே ப்ராடக்ட்ஸ்லாம் காட்டிடுவோமா? சரி பிரதர், நம்ம இந்த வீடியோல வந்து செக்மெண்டா போயிடலாமா? எனக்கு வந்து இப்போ நம்ம கிஃப்ட்ஸா கொடுக்க போறோம்னா என்னெல்லாம் கொடுக்கலாம், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்னா என்னெல்லாம் பண்ணலாம், ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்னா என்னெல்லாம் பண்றதுன்னு டீடைலா காட்டிடுங்க. அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். யூசுவலா வெளியில வாங்குற ஷாப்ஸுக்கும் நம்ம ஷாப்ஸ்ல வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்ற மாதிரி அதை நீங்க அப்படியே வியூவர்ஸ் சொல்லிடுறீங்களா? அப்படியே நம்ம அப்புறம் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்ப்போம். பிரதர் வந்து என்ன கேக்குறாருன்னா
மித்த கடையில வாங்குறதுக்கும் நம்ம ஷாப்ல ஆன்லைன் மூலமா வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேக்குறேன். கரெக்ட். இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா எல்லா கடையிலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த முருகன் வேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கடையிலயும் முருகன் வேல் தான் இருக்கும். பட் நம்ம வந்து அது ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கோம் முருகன் வேல். பட் அது இல்லாம மித்த ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்ட். ஒரு கடையில போயிட்டு இப்போ ஒரு கீ ஹோல்டர் பாக்குறீங்கன்னா அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் டிசைன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. சோ இப்போ இந்த கீ ஹோல்டர்ல நம்ம அவங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸ், அவங்க என்ன வார்த்தை அவங்க வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ சோ அந்த வார்த்தையை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும். அவங்க பேர் வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல அவங்க என்ன வார்த்தைகள் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மெசேஜை வந்து நம்ம இமீடியட்டா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் சிங்கிள் ப்ராடக்ட்ல இருந்தே பண்றோம், பல்காவும் பண்றோம். சோ இதுதான் மெயினா நீங்க நார்மல் ஒரு கிஃப்ட் ஷாப்ல போய் வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ ஒரு மேஜிக் மிரர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க போய் வாங்குனீங்கன்னா மேஜிக் மிரர் இருக்கும். நீங்க போட்டோவை வந்து போட்டோ ஸ்டுடியோ போய் போட்டு அதை இன்சர்ட் பண்றது அது நிறைய வேலை. இப்போ நம்ம கிட்ட அதே மேஜிக் மிரர் இருக்கு. அது பாத்தீங்கன்னா நம்மளே போட்டோவை மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்கன்னா இன்சர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷனுக்காக தான் வந்து மித்த கடைக்கும் நம்ம கடைக்கும் உள்ள கைஸ் வந்து பிரதர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இன் சிம்பிளா டேர்ம்ஸ் நீங்க வெளியில ஏதாவது ஒரு கடைக்கு போய் பாக்குறீங்கன்னா அதே ஒரு 10 கல்ல அதே தாங்க இருக்க போகுது. ஆனா இங்க வாங்கல உங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பினா நீங்க மனசுல நினைக்கிறதா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். அவ்வளவுதான் பிரதர். சூப்பர். அப்ப நம்ம வந்து இப்ப கிஃப்ட்ஸ்லாம் என்ன கொடுக்கலாம்ன்றதை நீங்க அப்படியே காட்டிடுங்க பிரதர். சோ இப்ப கிஃப்ட் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா பர்சனலைஸ்டு கிஃப்ட்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி. சோ பர்சனலைஸ்டு கிஃப்ட்ல வேலட் கார்டு இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்ல நம்ம எல்லாரும் போட்டோஸ் வச்சிருப்போம். சோ அதுக்கு பதிலா சிங்கிள் சைடு டபுள் சைடு வேலட் கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோஸ் போட்டு நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ அதே கான்செப்ட்ல வந்து வேலட் கார்ட் சைஸ்லயே மேக்னெட்ஸ் நீங்க உங்க பீரோ இல்ல ஃப்ரிட்ஜ்ல எல்லாத்துலயுமே போட்டுக்கலாம். இதுலயும் போட்டோ போட்டு தரலாம். சோ இது ஒரு பர்சனல், ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். ஒன்னு வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட், இன்னொன்னு வந்து பர்ஸ்ல வச்சுக்கிற மாதிரி. சூப்பர். இது பிரைஸ் பிரதர்? இது பிரைஸ் வந்து வேலட் கார்டு வந்து சிங்கிள் சைடுனா 150 வரும், டபுள் சைடுனா 250. கப்பிள் பேக் எடுத்தா டிஸ்கவுண்ட் இருக்கு. அதே போல மேக்னெட்டும் வந்து கப்பிள் பேக்ஸ் எடுக்கும்போது டிஸ்கவுண்ட். 1 ஆர் ஒரு ப்ராடக்ட் எடுக்கும்போது ஒரு ரேட் இருக்கும். இது இல்லாம அதிக ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல் எடுக்கிறப்ப இதோட பெஸ்ட் பிரைஸ்ல கம்மியா பண்ணி தருவீங்க. கரெக்ட்டானே? எப்பவுமே நம்ம இப்ப நான் சொல்ற எல்லா ப்ராடக்ட்டுமே சிங்கிள் பீஸ்க்கு உண்டான ரேட். நீங்க அதே வந்து 2 இல்ல அதுக்கு மேல ப்ராடக்ட்ஸ் அதே ப்ராடக்ட் வாங்க போறீங்கன்னா அதுக்கு ஏத்த டிஸ்கவுண்ட் இருக்கும் கண்டிப்பா. சோ அது இல்லாம பல்கா நீங்க ஆர்டர் 50 100 ஆர்டர் பண்ணும்போது மேசிவ் டிஸ்கவுண்ட் இருக்கும். சரி, ஓகே. எனக்கு டிஸ்கவுண்ட் சொன்னால இப்ப இந்த கேள்வி கேக்குறேன். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ஆஃபர் பண்ணி தர போறீங்க அப்படியே சொல்லிட்டீங்களா? நம்ம இன்ஸ்டாகிராம் அல்லது வாட்ஸ்அப் மூலமா யாராச்சும் என்னை கான்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணும்போது மிதன்ஸ் மைண்ட் செட் சேனல்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட். எல்லா எந்த ஐட்டம் ஆர்டர் பண்ணாலும் அது எவ்வளவு பிரைஸா இருந்தாலும் அதுல 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சோ गाइस மறக்காம மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம பிரதர் வந்து 5% டிஸ்கவுண்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு வந்து ரூல்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், அவங்களோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கணும். கரெக்டான பிரதர்? ஓகே, நம்ம அப்படியே ப்ராடக்ட் காட்டிடுங்க நீங்க. ஓகே. சோ நான் சொன்ன மாதிரி வேலட் கார்டு பார்த்துட்டோம், மேக்னெட்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்ரிலிக் கட்டிங்ஸ். சூப்பர். சோ அக்ரிலிக் கட்டிங்ஸ்லயே நம்ம 2-3 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஓகே, வித் ஸ்டாண்டர்ட் வருதுங்களா? ஆமா, வித் ஸ்டாண்டர்டோட வந்துரும். சோ இது வந்து நார்மல் ஸ்மால் சைஸ்ல இருந்து அவங்க கட் அவுட்க்கு ஏத்த மாதிரி கட்டிங்ஸோடயே வந்துரும். சைஸ் நீங்க எல்லாமே எந்த சைஸ் வேணாலும் பண்ணலாம். எந்த சைஸ் வேணாலும் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி முருகன் வேல் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. கார்ல வைக்கிறது இல்ல வீட்ல சாமி கார் டேஷ்போர்டு உங்க டெஸ்க் எங்க வேணாலும் வச்சுக்கலாம். முருகன் வேல் வந்து டிஃபரண்ட் சைஸ்ல அவைலபிளா இருக்கு. 2.5 இன்ச்ல இருந்து 4 இன்ச் 6 இன்ச் அந்த மாதிரி நிறைய சைஸஸ்ல இருக்கு. நிறைய கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. சோ பேசிக் வந்து 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைஸ பொறுத்து பிரைஸ் மாறும். சோ गाइस முருகன் வந்து எப்பவுமே அல்டிமேட்டா ட்ரெண்டிங்ல தான் இருப்பாரு. சோ அந்த முருகன் வேல் வந்து 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டா பிரதர்? அப்புறம் இதெல்லாம் காட்டிங்களா? இதெல்லாம் டெஸ்க்ல வைக்கிறது இல்ல, கரெக்ட்டா? இதெல்லாம் எவ்வளவு பிரதர்? இதெல்லாம் வந்து டெஸ்க் ஷோபீஸ். இப்ப நிறைய பேர் இப்போ ஒர்க் டெஸ்க்ல அவங்க கொடுத்த கீவேர்ட்ஸ் வந்து இன்ஸ்பிரேஷனல் குவாட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்மள்ட்ட. இந்த வார்த்தைகள் மட்டும் இல்ல, வேற வார்த்தைகள் போட்ட மாதிரி நிறைய ஒரு இது வந்து பேக்கேஜிங் गाइस. இதோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஆமா, நீங்க உங்க டெஸ்க்ல வச்சுக்கலாம். சோ இது ஒரு கீவேர்ட்னு இல்ல, இந்த மாதிரி ஒரு 9 to 10 கீவேர்ட்ஸ் டிஃபரண்ட் கீவேர்ட்ஸ் இருக்கு. நம்ம கேட்டலாக்ல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இன்ஸ்டாகிராம்லயே நீங்க போடுவீங்க? ஆமா, இன்ஸ்டாகிராம்லயும் போடுறோம், நம்ம கேட்டலாக்லயும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த கீவேர்ட் பிடிக்குதோ டெஸ்க்ல வைக்கலாம், ஒர்க் பிளேஸ்ல வைக்கலாம். சோ எல்லாரும் அவங்களுக்கு தேவையான இடத்துல வச்சிட்டு போறாங்க. நம்ம போட்டோமே எல்லாமே பண்ணி தரேன்னு சொன்னீங்க. அவங்க டிசைன் ப்ராடக்ட்லாம் கொடுத்தா அதை அப்படியே சொல்லிடுறீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஷோ பீஸ் பாத்தீங்கன்னா 150ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. அதே போல கப்பிள் பேக் வாங்கினா டிஸ்கவுண்ட் இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து போட்டோ ஃப்ரேம்ஸ். இப்ப நீங்க முன்னாடி இங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டல் போட்டோ ஃப்ரேம்ஸ் சின்ன சைஸ்ல இருந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. மெட்டல்னா பிரதர் அது என்ன கான்செப்ட்? ஃபுல் மெட்டல். இந்த பார்டர் அந்த மாதிரி கான்செப்ட். நார்மலா போட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பிளாஸ்டிக்ல வரும் பார்டர்ஸ். இது வந்து ஃபுல் மெட்டல் ஆகுது गाइस. எனக்கு நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தாலே கண்டிப்பா தெரியும். நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வர்த்தாவே தான் வரும். இந்த மெட்டல் ஃப்ரேம்ஸ் வந்து டிஃபரண்ட் சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு. சோ இது அப்படியே ரெடிமேடா வாங்கி உங்கள்ட்ட இருக்க போட்டோஸை கூட நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க போட்டோ அனுப்பிச்சு நாங்க இன்சர்ட் பண்ணி தரணும்னாலும் பண்ணி தரலாம். சூப்பர். சரி, இப்போ அப்படியே சிஸ்டர் நிக்கிறாங்க. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணுன்னு சொன்னீங்க, கரெக்ட்டா? அப்படியே அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே கேட்டிலாமா? சொல்லுங்க சிஸ்டர், நீங்க எப்படி ஹேண்ட் கிராஃப்ட் வந்து ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு சின்ன வயசுல இருந்து அது ரொம்ப ஹாபிட்டா இன்ட்ரஸ்டா இருந்தது. அப்படியே அதை வந்து நீங்க ஒரு பிசினஸாவே பண்ண ஆரம்பிச்சீங்க. சரி, அப்படியே நீங்க காட்டிங்களா எதெல்லாம் கிஃப்டா கொடுக்கலாம்? கண்டிப்பா. ஓகே.
ஃபர்ஸ்ட் வந்து greeting கார்டு நம்மளோட பிடிச்ச அகேஷனுக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போட்டோஸோடயே இருக்கா சூப்பர் சோ गाइस பாத்துங்க गाइस வெளிய இருந்து பார்க்க வந்து ஒரு நார்மல் greeting மாதிரி இருக்கும் உள்ள நீங்க பாத்தீங்கன்னா வித் போட்டோஸோட and இந்த மெசேजेसமே நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் Spotify மியூசிக்கும் நமக்கு பிடிச்ச பாட்டு என்னவோ அதை நம்ம ஸ்கேன் பண்ணா Spotify மியூசிக் கண்டிப்பா சோ गाइस இதுமே ஒரு நியூ ஐட்டமா இருக்கு இது நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் வந்து வேற யாராவது நீங்க உங்க லவ் பண்ற பொண்ணுக்கோ இல்ல வேற யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஃபேவரட் சாங் வச்சீங்க ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா இருக்கும் அடுத்து அப்படியே காட்டுங்க அடுத்து பாத்தீங்கன்னா க்ளே ஆர்ட் வந்து இது வந்து கேரளா பூக்கோலம் ஸ்டைல்ல பண்ணிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளேலே பண்ணிருக்கோம் ஆமா ஃபுல் அண்ட் गाइस ஒண்ணுமே தெரியல गाइस அப்படியே ஃப்ளாஸ் மாதிரியே இருக்கு இது உங்க பூஜை ரூம் அந்த மாதிரி இடத்துல எல்லா இடத்துலயும் வச்சு ஃபுல்லாவே க்ளே இந்த மாதிரி என்ன டிசைன் எல்லாம் நீங்க பண்ணி தரீங்க கண்டிப்பா சூப்பர் அப்படியே அடுத்து காட்டுங்களா ஓகே அடுத்துமே ஒரு greeting டைப்லயே ஆனா வேற மாதிரி இல்ல இது வந்து ஸ்கிராப் புக்னு சொல்வாங்க ஓகே ஸ்கிராப் புக்னா அவங்களோட பிடிச்சவங்களோட போட்டோஸ் டிஃபரண்ட் மெக்கானிசம் சூப்பர் மெமரிஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சூப்பர் ஒண்ணு அடுக்க நம்ம அடுத்து நம்ம ஏதோ ஒண்ணு சூப்பர் ஒவ்வொரு பேஜ்லயுமே ஒவ்வொரு டிஃபரண்ட் கேட்டகரியில பண்ணிருப்போம் சோ गाइस இது சமையான மேட்டர் गाइस நீங்க இத பார்த்துட்டே இருந்தீங்கனாலே ஒவ்வொரு பேஜுமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அதான் நம்ம மேட்டர் சூப்பர் ஓகே சரி ஓகே அப்படியே நீங்க பாத்துங்க गाइस இது மாதிரி நீங்க என்னென்ன மாதிரி வேணுமானோ அதுமே நீங்க கஸ்டமைஸா பண்றீங்க கரெக்ட் தானே அப்படியே அடுத்து காட்டுறீங்களா அடுத்து மெசேஜ் பாட்டில் ஓகே சோ இந்த மெசேஜ் பாட்டிலோட கான்செப்ட் என்னன்னா இதுல வந்து 25 to 50 இன்ஸ்பிரேஷனல் குவாட்ஸ் போட்டுருப்போம் சோ இது நம்ம யாருக்காச்சும் பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணும்போது அவங்க வந்து டெஸ்க்ல வச்சுக்கிட்டு தூங்கி எந்திரிக்கும் போது டெய்லி காலையில ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றது மோட்டிவேஷனல் குவாட்ஸ் இதுல இருக்கும் சோ அத அவங்க எடுத்து பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷா அந்த டே வந்து ரேண்டமா எடுப்போமா சோ गाइस எடுத்தோனே வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தோனே ஒரு மோட்டிவேஷனல் திங் மாதிரி நமக்கே சூப்பரா இருக்கும் கரெக்ட் தானே சோ गाइस இது ஒரு நியூ கான்செப்டா இருக்கு गाइस நீங்க ஏதாவது மோட்டிவேஷனல் திங் வேணும் இல்ல உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க நீங்க டவுனா ஃபீல் பண்ணீங்கன்னா இது நீங்க உங்க பெட்டுக்கு பக்கத்துல வச்சீங்கன்னா காலையில ஏந்திக்கிறப்போ ஒரு கோட்டை எடுத்து பார்க்கறப்போ உங்களுக்கு ஒரு என்துவா இருக்கும் கரெக்ட் தானே பிரதர் அப்படியே அடுத்து போயிடுவோமா அடுத்து வேற என்ன ஆர்ட் இருக்கு எனக்கு இந்த ஸ்ட்ரிங் ஆர்ட் வந்து பார்க்க ரொம்ப நேரமா கண்ணு ஊத்திட்டே இருக்கு அது என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுறீங்களா ஸ்ட்ரிங் ஆர்ட் ஓகே இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு அப்படியே காட்டுறீங்க இது என்ன மாதிரி கான்செப்ட் எதுல பண்றீங்க இது ஃபுல்லாவே உள்ளன் நூல்ல இங்க வந்து ஃபுல்லாவே ஆணி அடிச்சு நம்ம என்ன மாதிரி வேணாலும் கஸ்டமைஸா பண்ணிக்கலாம் சூப்பர் நைஸ் அப்படியே பாத்துங்க ஒன்னு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல இது இல்லாம எல்லா கான்செப்ட்லயும் தமிழ்ன்றது ரிவர்ஸ் பண்ணாலுமே எதுல காட்டினாலுமே தமிழ் தான் சூப்பர் சோ இந்த ஸ்ட்ரிங் ஆர்ட் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கேட்டலாக்ல பாத்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் அவைலபிளா இருக்கு சோ போய் செக் பண்ணி பாருங்க ஓகே அப்படியே நம்ம அடுத்து பாத்துறோமா இல்ல முடிச்சிட்டோமா gift ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து லேடர் பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஓகே இது ஒரு சர்ப்ரைஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் மாதிரி இல்ல ஆமா சூப்பர் எப்படி இது பாம் மாதிரி எதுவும் வெடிச்சு வருமா அந்த மாதிரிலாம் இல்லையா ஓகே சூப்பர் சும்மா அப்படி எடுக்குமா லேடர் மாதிரி அப்படியே வரும் ஃபுல்லா நம்ம உங்க மெமரிஸான போட்டோஸ் எல்லாமே இதுல வச்சுக்கலாம் गाइस இதுமே அவங்க பண்ணி தராங்க அடுத்து வேற எதுவும் இருக்காமா நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பாக்ஸ் ஓகே எக்ஸ்ப்ளோர் பாக்ஸ் ஓபன் பண்றப்ப ஏதோ ஒன்னு இருக்கும் போல ஓகே சூப்பர் ஓபன் பண்ணா அவங்க போட்டோஸ் மெசேஜ் நம்ம வச்சுக்கலாம் அடுத்து ஓபன் பண்ற பாக்ஸ் மாதிரி சூப்பர் சூப்பர் இந்த கான்செப்ட் எக்ஸ்ப்ளோர் பாக்ஸ் தான் गाइस நீங்க பார்த்தாலே தெரியும் இது ஃபுல்லா மெசேजेस அந்த போட்டோஸ் எல்லாமே இருக்கு நான் உங்களுக்கு அப்படியே இப்படி காட்டுறேன் உள்ள அந்த நடுவுல இருக்க பாட்டில் என்ன மேம் இது அதுக்குள்ள நம்ம பிடிச்ச மெசேஜ் ஓகே அது நம்ம கன்வே பண்ண நினைக்கிற திங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் நீங்க சும்மா ஒரு ப்ரோபோஸ் பண்றீங்கன்னா கூட இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அப்படியே அடுத்த கேட்டகரி போயிடுவோமா இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் gift பாத்துறோமா சூப்பர் இப்போ கரண்டா ட்ரெண்டிங் இந்த கேலண்டர்ல இருந்து எனக்கு காட்டிடுங்க ஓகே சோ இப்போ கரண்டா வந்து கேலண்டர் நியூ இயர் வரப்போகுது சோ கேலண்டர் தான் இப்போ நிறைய கான்செப்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரி ஃப்ரேம்டு கேலண்டர்ஸ் அவங்களோட கம்பெனி நேமோ இல்ல அவங்களோட பேரோ போட்டு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் இது ஃப்ரேம்டு கேலண்டர்ஸ் இப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு நார்மல் நம்ம அட்டை கேலண்டர்லாம் போட்ட காலம் போய் இப்போ ஓகே இந்த ஃப்ரேம் கேலண்டர்ல ஒரு என்ன ஒரு யூஸ்னா இந்த ஃப்ரேம் வந்து நம்ம லைஃப் லாங் வச்சுக்கலாம் இந்த இத மட்டும் கேக் மட்டும் நீங்க இயர்லி மாத்திக்கலாம் நீங்க ஜெனரிக்கா உங்க கம்பெனி நேம் போட்டு உங்க அட்ரஸ் உங்க ஃபோன் நம்பர்ஸ் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா சைஸ் இதானே எவ்வளவு நாள் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம வந்து 6-8 ல இருந்து 12-18 வரைக்கும் எல்லா சைஸ்லயுமே பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம் நான் இப்போ எல்லாமே காட்றேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா 8-10 சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து A4 சைஸ் 8-12 சோ இதுல நம்ம லோகோ போட்டு பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே ஃப்ரேம் கேலண்டர்ஸ் தீம்லயே நம்ம வந்து ஃப்ரேம்லெஸ்ஸா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஃப்ரேம் போட்டா கொஞ்சம் காஸ்டா வரும் அப்படியே டேபிள் வச்சுக்கிற மாதிரிங்களா ஆமா டேபிள்லயும் வச்சுக்கலாம் இல்ல வால்ல மாட்ற மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம் டேபிள்ல வச்சுக்கிற மாதிரினா நம்ம பேக் ஸ்டாண்ட் போட்டு கொடுத்துறலாம் இல்ல வால்ல மாட்ற மாதிரினா ஹூக் போட்டு கொடுத்துறலாம் சோ இது வந்து வித்தவுட் ஃப்ரேம்ல வரும் பட் இதுவுமே நல்லா தான் இருக்கும் ஃப்ரேம்டு கேலண்டரை விட இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா கேக்குற கஸ்டமருக்காக இது டிபெண்ட்ஸ் இப்ப பல்கா பண்றாங்க அத ஃப்ரீயா கொடுக்கறப்ப இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீம்ல ஒரு இயர் ஃபுல்லா உள்ள கேலண்டர்ஸ் வந்து நல்ல வுட் டெஸ்க் கேலண்டர் மாதிரி गाइस ஆனா இந்த டெக்ஸ்சர் வித்தியாசமா இருக்கு இது என்ன மாதிரி டெக்ஸ்சர் இது நம்ம ஸ்பார்க்கிள் லேமினேஷன் போட்டு கொடுத்துறோம் ஃபுல் இயர் கவர் ஆயிரும் டெஸ்க்ல வைக்கிறதுக்கு உங்க லோகோ அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்பிரேஷனல் வேர்ட்ஸ் உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன வேர்ட்ஸ் கேக்குறாங்களோ இங்கேயும் போட்டுக்கலாம் அப்புறம் அவங்களோட பிராண்டிங் போட்டு எனக்கு ஒரு டவுட் இதுக்கு பின்னாடி நம்ம போட்டோஸ் அந்த மாதிரிலாம் வர மாதிரி கூட வைக்கலாமா
வைக்கலாம். ஓகே. ஆனா இப்ப இயர் ஃபுல்லா கவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 மெசேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். உங்க பிசினஸோட லோகோ அண்ட் கான்டாக்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் வேற ஏதாவது உங்க ஐடியா இருந்தாலும் அதுமே அவங்க சொல்லுவாங்க. ஆமா. சோ இது வந்து இப்ப நம்ம ரீசன்ட்டா பல்கா பண்ணி கொடுத்திருக்கோம். சோ இந்த இது டெஸ்க் கேலண்டருக்கு பெஸ்ட் ஆப்ஷன். சைஸ் என்னென்ன இருக்கு? இதுல வந்து 6-8 இன்ச்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 8-10 இது வந்து 8-10. நம்ம வந்து 6-8லயும் பண்ணிருக்கோம். குட்டியாவும் பண்ணிக்கலாம். 6-8லயும் பண்ணிருக்கோம். நம்ம என்ன சைஸ் கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி. பட் டெஸ்க்லனா இந்த 2 சைஸ் தான் பிரெஃபரபிள். சோ இந்த 2 சைஸ்ல பண்ணிக்கலாம். சோ இது மட்டும் இல்லாம நம்ம 12-18 ஃப்ரேம்ஸும் இருக்கு. சோ இதுலயுமே நம்ம வந்து கேலண்டர் கேக் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். சோ 12-18 வரைக்குமே நம்ம கேலண்டர்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் எந்த சைஸ் கேக்குறாங்களோ. அது மட்டும் இல்லாம பர்சனலைஸ்டா போட்டோ போட்டு 12 மந்த்ஸ்க்கு டெஸ்க்ல வைக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சைஸ் டேபிள் கேலண்டர்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் அடுத்து எடுக்கிற மாதிரிங்களா? ஆமா. சோ இப்போ அவங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மந்த்துக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டோஸ் போட்டு போட்டோஸ்லாம் இருக்கும். சூப்பர் கைஸ். இது ஒரு மெமரி கேலண்டர்னு கூட சொல்லுவாங்க. நீங்க வந்து பேபிக்கு பண்ணலாம், இல்ல நீங்க உங்க ஆனிவர்சரி ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி பண்ணலாம், இல்ல வேற ஃப்ரெண்ட்ஷிப் கேலண்டர் என்ன மாதிரி வேணாலும் பண்ணலாம். நீங்க அடுத்து அப்படியே மாத்திரம் பட்சத்துல ஒவ்வொரு மெமரிஸும் அப்படியே டாக் ஆகிட்டே இருக்கும். சூப்பர். அடுத்து அப்படியே பெரிய சைஸ் ஒன்று இருக்குது பிரதர். இது வந்து பாத்தீங்கன்னா அதுலயே டெஸ்க் கேலண்டர்லயே பெரிய சைஸ் A5 சைஸ்ல. இதுல பாத்தீங்கன்னா போட்டோ பெருசா வந்துரும். இதுல நம்ம நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்கோம். ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு டிசைன் எக்ஸ்ட்ரா வேர்டிங்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேர்டிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எந்த தீம்ல கேக்குறாங்களோ அந்த தீம்ல போட்டுக்கலாம். சோ டிஃபரண்ட் டிசைன்ஸ்ல இருக்கு. சோ இந்த சைஸ் வரைக்குமே டெஸ்க் கேலண்டர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ கேலண்டர்ஸ்லயே நம்ம நிறைய வெரைட்டிஸ் இப்ப பாத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கீ ஹோல்டர். நம்ம முன்னாடியே கீ ஹோல்டர் பத்தி பேசியிருக்கோம். பட் நிறைய பேர் அவங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு அவங்க பேர் போட்டு பெஸ்ட் குவாட்டா போட்டு இப்ப இந்த ஆறுமுகம் அருளிடு மனதினம் மேரமுகம்னா எல்லா வீட்லயும் மாட்டக்கூடியது. பிளஸ் கீ ஹோல்டர் கான்செப்ட்ல ஒரு நல்ல விஷயம், ஹவுஸ் வார்மிங், காது குத்து அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இத பிரெஃபர் பண்ணிக்கலாம். ஆமா. கீ ஹோல்டர்னு வரும்போது கேலண்டர்னா கூட 1 இயருக்கு அப்புறம் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இப்ப கீ ஹோல்டர்னா லைஃப் லாங் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. சோ அதுல அவங்க பேர் சின்னதா போட்டு கொடுக்கறனால அவங்க இந்த மாதிரி சாமி படமோ இல்ல இந்த மாதிரி வேர்டிங்ஸ் போட்டு கொடுக்கும்போது சோ அது வந்து நிறைய பேர் வந்து லாங் லைஃப் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பேரும் இருக்குன்றனால நிறைய பேர் இத பிரெஃபர் பண்றாங்க. சோ இதுவுமே நம்ம பல்க் குவாண்டிட்டில பிரைஸ் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? இது அதிகமா மூவிக்குன்றனால. ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிள் பீஸா எடுத்தீங்கன்னா 150 கொடுத்துட்டு இருக்கோம். பட் பல்கா எத்தனை குவாண்டிட்டி புக் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. அது இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர் ஆஃபர்மே 5% பண்ணிடுறோம். அதையும் மிஸ் பண்ணிராதீங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீ செயின்ஸ். ஓகே. குட்டி குழந்தைகள் தேவைப்படுறமான ஒரு டிஃபரண்டான டாய்ஸ்லாம் இருக்கு மாதிரி கீ செயின் கைஸ். எல்லாமே 3D கார்ட்டூன் ட்ரெண்டிங் கீ செயின்ஸ். குவாலிட்டியும் நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குது. ஓகே. ஒருத மட்டும் ஓபன் பண்ணி காட்டுங்க. ஓபன் பண்ணி பாருங்க. சோ இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப ரீசன்ட் ட்ரெண்டிங்கா இருக்க நருட்டோ, அப்புறம் டாம் அண்ட் ஜெரி, மேரியோ எல்லா குவாலிட்டியுமே சூப்பரா இருக்கு கைஸ். எவ்வளவு பிரைஸ்? இந்த கீச்செயின்ஸ் வந்து நம்ம சிங்கிள் பீஸா எடுக்கும்போது 150 பண்ணிட்டோம். 150. சூப்பர் கைஸ். இதே கீச்செயின் சேம் ஒன்னு நான் மால்ல போய் 290 கிட்ட வாங்குனேன். 150 தான். ஏன் பல்கா எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி பல்கா எடுத்து ரிட்டர்ன் கிஃப்ட்ல போடணும், எல்லா கிட்லயும் வந்து இந்த கீச்செயின்ஸ் போடணும்னா அவங்களுக்கு ஏத்த டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கண்டெய்னர் ஜார்ஸ் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு. ஓகே. இந்த மாதிரி கண்டெய்னர் ஜார்ஸ் டிஃபரெண்ட் சைசஸ்ல இருக்கு. சோ இப்போ நம்ம மஞ்சள் குங்குமம் இல்ல ஒரு 2 வளையல் இந்த மாதிரி இதெல்லாம் இதுல போட்டே கொடுத்தா அவங்க இந்த பாக்ஸையும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து கண்டெய்னராவும் யூஸ் பண்ணலாம். இது என்ன கான்செப்ட்னா முன்னால நமக்கு சில்வர் டப்பாவை கொடுத்துடுவாங்கல, அதுக்கு பதிலா இப்ப கொஞ்சம் நல்லான டப்பாவை கொடுக்குறாங்க. ட்ரெண்டிங்கா இருக்கு. இப்போ இதுதான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஹார்ட் லாக்கெட் பாக்ஸஸும் இருக்கு நம்ம கிட்ட. சோ இந்த மாதிரி இதுவும் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் கேக்குறோம், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுக்கணும் அந்த மாதிரி. இப்ப வேலண்டைன்ஸ் டேக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி வாங்குறாங்க. சோ அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் இல்லாம நீங்க ஏதாச்சும் உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன கான்செப்ட்ல வேணாலும் இப்போ உங்க ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க உங்க பட்ஜெட்டோட எங்க கிட்ட வாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நாங்க ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் சஜஸ்ட் பண்றோம் அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி. ஸோ அதுல இருந்து நீங்க வந்து டிசைட் பண்ணிட்டு நம்ம போலாம். இப்போ காட்டுனது வந்து ஏதாவது உங்க ஃபங்க்ஷன் இருக்குன்னா பிரதர் ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணுங்க, உங்க பட்ஜெட் சொல்லுங்க, மீதிலாம் நீங்க பாத்துப்பேன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே. இப்போ கிட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இப்போ பிகி பேங்க்ஸ் கூட ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த கிட்ஸோட போட்டோஸ் போட்டு பிகி பேங்க்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி இது கொடுக்கலாம். அப்புறம் அந்த ஸ்கேல் பென்சில், அப்புறம் வந்து சாக்லேட் ராப். மெயினா இப்ப கிட்ஸ் பர்த்டேக்கு ஸ்கூல்ல கொடுக்கறப்ப பிளஸ் வந்து பெரியவங்களுமே இப்ப நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரெண்டிங்ல இருக்க சாக்லேட் ராப்னா அந்த சாக்லேட் ராப்ல நம்ம போட்டோஸ் போட்டு சூப்பர். சோ அதுவுமே நம்ம பல்க் குவாண்டிட்டில பண்ணிட்டு இருக்கோம். சோ மினிமம் வந்து ஒரு 20 பீசஸ் இருந்தா போதும். ஓகே. சோ இதெல்லாம் லேபிளுமே நீங்க பண்ணீங்களா? நான் அதுமே பாத்துர்க்கேன். ஆமா, ஸ்கூல் லேபிள்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பிராண்டிங்க்கு நிறைய ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ்க்காக லோகோஸ் வந்து ஸ்டிக்கர்ஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். அதாவது அவங்க ஐடியாவோட வந்து ஒரு பட்ஜெட்டோட வந்தா போதும், மீதி டீடைல்ஸ் எல்லாமே நீங்களே பாத்துப்பீங்க. சோ வந்ததுல இருந்து நம்ம தலைவரோட போஸ்ட் வந்து கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் போஸ்டர்ஸ்லாம் கூட பாத்தீங்களா? சோ கைஸ், இப்ப கரண்ட் ட்ரெண்டிங் அண்ட் எப்பவுமே ட்ரெண்டிங். நான் ஒரு அணில்ன்றனால கண்டிப்பா அதை பத்தி புகழ்ந்து தான் பேசுவேன். நீங்க சொல்லுங்க பிரதர். ஆமா, இப்ப ட்ரெண்டிங்கா இருக்குது டிவிக்கே தான், தளபதி தான். கண்டிப்பா. சோ 2026 நமதே. ஓகே, எல்லா கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம.
நம்மளும் விஜய் ரசிகர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஜய் ரசிகர்கள் வந்து டிவிகே ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் லான்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம டிவிகேல நிறைய டிசைன்ஸ் பண்ணி போட்டோ ஃப்ரேம்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி போஸ்டர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இதுலயே கேலண்டர் கேக் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கேலண்டர்ஸும் 2-3 கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து 12-18 சைஸ்ல வரும். ஸோ இது வந்து என்ன சைஸ்ல வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ கிட் மாதிரி எதுவும் பண்றீங்களா? நம்ம தலைவரோட கிட் எது மாதிரி பண்றீங்களா? வேற ஏதாவது உள்ள இன்க்ளூட் பண்ணி கோம்போ மாதிரி கூட ஏதாச்சும் பண்ணி தரலாம். போஸ்டர்ஸ், ஒரு ஃப்ரேம், ஒரு கேலண்டர், அந்த மாதிரி கோம்போஸும் இருக்கு. எல்லாமே பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ், அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ்மே டிஃபரன்ஸ் ஆகும். அண்ட் வேற ஏதாவது போஸ்டர்ஸ் இருந்தா அப்படியே காட்டிடுவீங்களா? போஸ்டர்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. ஒண்ணு போஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரெண்ட் கான்செப்ட்ஸ், அதாவது இப்போ மூவி ரிலேட்டட் போஸ்டர்ஸும் இருக்கு, இன்ஸ்பிரேஷனல் குவாட்ஸ், அவங்களுக்கு தேவையானது கொடுத்தா நீங்க எடுத்து கொடுத்துருவீங்க. ஆமா. சோ இப்போ இது பாத்தீங்கன்னா 100 days சேலஞ்ச் நான் காட்டுறேங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து தலைவரோட தான். ஓகே, பைக் ரேசிங். ஓகே, ஒரு கோட்டு, அயன்மேனு, ஃபுல்லாவே கோர்ஸ் நமக்கு தேவையான எல்லாமே பண்ணிக்கலாம். கரெக்டான இதுவும் அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் இதுலயுமே எல்லா கேட்டகரிஸும் இருக்கு. இதுவுமே சிங்கிள் பீஸ் எடுத்தா ஒரு ரேட், பல்கா எடுக்கும் போது ரேட்ஸ் குறையும். ஓகே ப்ரோ. அப்படியே நம்ம போட்டோஸ்லாம் எடுத்து பாத்துறோமா? போட்டோ என்னெல்லாம் கொடுத்து கஸ்டமைஸா பண்ணலாம்னு. ஷூர். சரி பிரதர், போட்டோஸ்லாம் என்னென்ன கஸ்டமைஸா பண்ணிட்டீங்க அதுவும் அப்படியே சொல்லிடுறீங்களா? ஸோ ஃபோட்டோஸில் வந்து நம்ம நிறைய ஃப்ரேம்ஸ் பண்ணுறோம். அதை பற்றி நிறைய பேசிட்டோம், அதை திரும்ப பேச வேணாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் மொபைல்ஸில் இருக்க ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் கான்வர்சேஷன், முக்கியமானவங்களோட கான்வர்சேஷன், அதெல்லாம் ஒரு மெமரியை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சா நம்ம ஃபோட்டோ பேப்பரில், நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோ பேப்பர்ஸில் நம்ம வந்து மினி ஆல்பம் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்பைரல் ஆல்பமாகவும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்பைரல் ஆல்பம் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவங்க கேட்குற சைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா A5 சைஸ், A4 சைஸ், இல்லை அதோட சின்னது, அந்த மாதிரி நிறைய சைஸஸ்ல போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம போலராய்ட்ஸ், ஃபிலிம் ஸ்ட்ரிப்ஸ், அப்புறம் கொலாக் ஃப்ரேம்ஸ் நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம டிஃபரெண்ட் டிசைன்ஸ்ல அது பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல 2 சாம்பிள் காட்டுறேன். போலராய்ட்ஸ்னா பிரதர், போலராய்ட்ஸ்னா இந்த மாதிரி டிசைன் போட்டோஸ் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கு, வந்துட்டு இருக்கு. ஆமா, சின்ன சின்னதா போட்டோ போடுறதுதாங்க போலராய்ட்ஸ். இத வந்து நம்ம கிளிப் பண்ணி எங்கயாவது தொங்க விட்டுக்கலாம், இல்ல பர்த்டே விதமா அந்த மாதிரி ஒரு ஹீலியம் பலூன் கான்செப்ட்ல தொங்க விட்டு மேல தொங்கறது எல்லாமே. சோ நம்ம இது கூட போலராய்ட்ஸ் மட்டும் கேக்குறவங்களுக்கு போலராய்ட்ஸ் போட்டோஸ் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். அதோட லைட், அந்த ஃபேரி லைட், அந்த செட்டோட கேக்குற மாதிரி கிளிப்ஸ் எல்லாமே போட்டு பாக்ஸாவும் கொடுத்துருக்கோம். சோ அப்புறம் இந்த மாதிரி ஃபிலிம் ஸ்ட்ரிப் டிசைன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி நிறைய கொலாக் டிசைன்ஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ்ல போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் டிஃபரெண்டாவே இருக்கு गाइस. அண்ட் குவாலிட்டியுமே நல்லாவே போட்டோ ஷூட் சூப்பராவே இருக்கு. நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தாலே தெரியும். அண்ட் நீங்க ஆன்லைன் ஆர்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது பெஸ்ட்டாவே வரும். ஓகே பிரதர், அவ்வளவுதானா? சோ இவ்வளவுதான் போட்டோ ரிலேட்டட். இது மட்டும் இல்லாம நம்ம இதுல டிஸ்ப்ளே பண்ணாத ஐட்டம்ஸ் சில இது இருக்கு. கண்டிப்பா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் காட்டிட்டு இருந்தா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். சோ நம்ம ஓரளவு இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் பாத்துறோம். இது இல்லாம நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் கார்ட்ல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஷார்ட்டா வந்து அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு சில சாம்பிள்ஸ் சொல்லிடுறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம புக் மார்க் பண்ணிட்டு இருக்கோம். 25 லவ் ரீசன்ஸ்னு 25 டிஃபரெண்ட் ரீசன்ஸ் லவ் கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல ஒவ்வொரு பிக்சர்லயுமே வந்து ஒவ்வொரு நல்ல குவாட்டோட வேலண்டைன்ஸ் டேக்கு பெஸ்ட் கிஃப்டா இருக்கும். சோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம். சோ गाइस இப்ப நிறைய ஐடியாஸ்மே கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் கான்வர்சேஷன், இந்த 25 லவ் ரீசன் சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. சொல்லுங்க பிரதர். அது மட்டும் இல்லாம வால் ஹேங்கிங், லிப் அண்ட் நாட்ஸ், அதுக்கெல்லாம் வந்து நம்ம வீட்லயே இருக்கு சாம்பிள்ஸ். சோ நீங்க வீடியோ கிளிப் ஆட் பண்ணிக்கோங்க. சோ வால் ஹேங்கிங்ல நிறைய அவங்களுக்கு கஸ்டமைஸ்டா போட்டு வேட்டிங்ஸ் போட்ட மாதிரி வால் ஹேங்கிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜெனரிக் தீம்ஸும் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம லிப் அண்ட் நாட்ஸ் நிறைய சைஸஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். சோ இது மட்டும் இல்லாம இவ்வளவு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. இது எல்லாமே வாட்ஸ்அப் கேட்டலாக்லயும் பெஸ்டா பிக்சரைஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்டான பிரதர். அண்ட் எதுவும் வேணும்னாலுமே எனக்கு இன்னொரு டவுட், உங்ககிட்ட கால் பண்ணி கேக்குறாங்கன்னா ஏதோ ஒரு இன்னொரு ட்ரெஸ் ஃபேக்டருக்கா வீடியோ கால் அந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாவது பண்ணி காட்டுவீங்களா? அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா இப்ப நம்ம சொன்னதுல நிறைய மிஸ் ஆயிருக்கு. சோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வாட்ஸ்அப் கேட்டலாக்ல கண்டிப்பா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதே போல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம்னா அதோட வீடியோவும் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டுருவோம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பர். அதே போல ட்ரஸ்ட்வர்த்தி ஃபேக்டருக்கு நீங்க இப்போ ஒரு ஆர்டர் ஓகே பண்றீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ கஸ்டமைஸ்ட் ஆர்டரா இருந்தா அதை டிசைன் பண்ணி நம்ம உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சிருவோம். சோ அதை நீங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே கன்ஃபார்ம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம பேமெண்ட்டே வாங்குவோம். சோ பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ பல்க் ஆர்டரா இருந்தா நம்ம ஒரு அட்வான்ஸ் அனுப்பிச்சிருவீங்க. அதுக்கு அப்புறம் தான் நீங்க அமௌண்ட்டே வாங்குறீங்க. அமௌண்ட் வாங்குறப்ப அட்ரஸ் கேட்டுருவோம். சோ அட்ரஸ் கொடுத்தோனையும் ப்ராடக்ட் ரெடி ஆனோனையும் ஒரு போட்டோ, பேக்கிங் போட்டோ, கொரியரோட ட்ராக்கிங் நம்பர் எல்லாமே டெலிவரி ஆகிற வரைக்குமே நம்ம ட்ராக் பண்ணுவோம். சோ இன்கேஸ் டெலிவரியில ப்ராப்ளம் இருந்தா கூட சில பேர் நம்ம என்னன்னு விட்டுருவாங்க. சோ நம்ம டெலிவரி ஆயிடுச்சான்ற வரைக்கும் ட்ராக் பண்ணுவோம். இன்கேஸ் சப்போஸ் டெலிவரியே பண்ண முடியலன்னா நம்ம ரீஅட்டெம்ப்ட் பண்ணுவோம். அப்படியும் முடியலன்னா நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவோம். எந்த பிரச்சனையுமே இல்லை. சோ ட்ரஸ்டா நம்பி எடுத்து போயிடலாம். கரெக்டான பேர். அதே போல பல்க் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி வாங்கிக்கிட்டு
சாம்பிள் காட்டிட்டு ஃபுல் ஆர்டர் ரெடி ஆனோனையும் வீடியோ ஃபுல்லா எடுத்து காமிச்சு இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபுல் பேமெண்ட். இதே சேம் கான்செப்ட் தான் அப் டு ரீஃபண்ட் வரைக்குமே கரெக்டான. கண்டிப்பா சூப்பர், கண்டிப்பா பெஸ்டா பண்ணி கொடுத்தீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்மே 5% ஆஃபர்மே பண்ணி கொடுத்தீங்க. சூப்பர் பிரதர், தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது மாதிரி நிறைய ஷாப்ஸுக்கு போகணும்னு நினைச்சா அது என்ன ஷாப்ஸ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும்னு நினைச்சீங்கன்னா மிதுன் ஸ்பென்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.